தமிழகத்தோட ஹாட் டாபிக்காக இருக்கிற பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வாரம் யாராவது மோதிக்குவாங்க. இந்த வாரம் நமிதா ஓவியாவுக்கு இடையே மோதல் அதிகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னைக்கு வெளியாகி இருக்கிற ப்ரோமோ வீடியோ ஒன்றும் அதை பிரதிபலிக்கும் விதமாகவே இருக்கு. நடிகை ஓவியா ஒவ்வொரு வாரமும் வெளியேற்றத்துக்காக நாமினேட் செய்யப்பட்டாலும் ரசிகர்களுடைய பேராதரவால் அவங்க தொடர்ந்து நீடிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்களுக்கு நடிகை ஓவியா மேலே பொறாமை ஏற்பட்டிருக்கிறது போல ஒரு தோற்றம் உருவாகி இருக்கு. கடந்த வாரம் கணேஷ் தலைவராக இருந்தார். இந்த வாரம் யார் தலைவர் அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கும் போட்டி நடந்தது. அதில் நடிகை ஓவியா, நமிதா மற்றும் நடிகர் சக்தி இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இதில் 2 கைகளில் எதையோ தாங்கிக்கிட்டு சேர்ல அமர்ந்து இருக்கிறது போற நிலையில் சேர் இல்லாமல் இருக்கணும். அதில் நடிகை ஓவியா சரியான பொசிஷனில் இல்லை அப்படின்னு நமிதா குற்றம் சாட்டியிருக்காங்க. ஆனால் ஓவியா சரியான பொசிஷனில் தான் இருக்காங்க. அதனால நடிகை ஓவியா பதிலுக்கு நமிதா தான் இதிலிருந்து டிஸ்குவாலிஃபை அப்படின்னு சொல்ல போக நமிதா அதுக்கு மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் ஓவியா அப்படின்னு அவங்கள சீண்டிருக்காங்க. இந்த நிலையில் இந்த வாரத்தில் நமிதாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையே மோதல் ஏற்பட அதிக வாய்ப்புகள் இருக்கிறதாக கணிக்கப்படுது. ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஓவியா மேல பயங்கர பொறாமையிலையும் எதிர்ப்பையும் காட்டிட்டு வர்றாங்க. அவங்க மக்கள் மனசுல இடம்பெற்று பெற்ற வாக்குகள் எல்லாத்தையும் அவங்க தலைகீழாகத்தான் புரிஞ்சு வச்சிருக்காங்க. அவங்க மழையில நினைஞ்சு ஆடி பாடி குருவி கிட்ட காக்கா கிட்ட பேசியெல்லாம் தான் நடிச்சு தான் இந்த ஓட்டுகளை வாங்கியிருக்காங்க அப்படின்னு காயத்ரி சொல்றாங்க. அப்படித்தான் அவங்க ஓட்டு வாங்கி திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள நீடிக்கிறதாகவும் நம்புறாங்க. இது அவங்களுடைய மனநிலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பிக் பாஸ் குடும்பமுமே இப்ப ஓவியாவை கார்னர் செய்ய தான் பாக்குறாங்க. எது எப்படி இருந்தாலும் மறுபடியும் ஓவியா தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது ஒட்டுமொத்த மக்களுடைய குரலாக இருக்கு. ஆதி மேல எனக்கு இருந்த அபிப்பிராயம் என்னன்னா, கிளப்ல மப்ல சாங் எல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு பணக்கார வீட்டு பையன் கையில காசு நிறைய வச்சுட்டு ஏதோ மியூசிக் ஆல்பம் எல்லாம் பண்ணி ஒரு அரகண்டா ஆட்டிடியூடான பையங்கிறதா எனக்கு இருந்த ஒரு இமேஜ். சின்ன பையனுக்கு என்ன வாழ்க்கை வரல இருக்குன்னு கேட்கலாம். அவர் பட்ட கஷ்டமும் நிறைய இருக்கு. நான் ஆம்பளை ஆடியோ ஃபங்க்ஷன்லேயே இதே இடத்துல தான் நான் சொன்னேன், ஆதியை நான் ஹீரோவா லான்ச் பண்ணுவேன் அப்படின்ட்டு. ஏன்னா என்னை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, நான் சம்பாரிச்ச மிகப்பெரிய சொத்து நான் நினைக்கிறது என்னோட அந்த பேனர் நேம் தான். அவனிங்கிற பேனர் தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய சொத்து.